வணக்கம். முதல் செய்திக்காக நித்யா. லாரி மீது கார் மோதி மருத்துவ மாணவர்கள் பலி. விரிவான செய்திகள். சேலம் அங்கம்மாள் காலனி குப்தா நகரை சேர்ந்தவர் கௌதம். அதே பகுதியை சேர்ந்தவர்கள் ஜெகநாத், சரண். இவர்கள் மூவரும் புதுவை மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து வருகின்றனர். மேலும் இவர்களது நண்பர்களான கன்னியாகுமரி மாவட்டம் வெட்டுமணி பகுதியை சேர்ந்த காமியோ மற்றும் சத்யபிரபா மருத்துவம் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் சேலத்தில் கௌதம் வீட்டில் நடந்த நிகழ்ச்சிக்காக சென்றனர். நிகழ்ச்சி முடிந்ததும் நண்பர்கள் 5 பேரும் நேற்று முன்தினம் இரவு 11 மணியளவில் கன்னியாகுமரி நோக்கி காரில் புறப்பட்டனர். காரை காமியோ என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு 12:30 மணியளவில் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கார் மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. திடீரென சாலையோரம் நின்று கொண்டிருந்த டாரஸ் லாரியின் பின்பகுதியில் கார் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் கௌதம், காமியோ ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜெகநாத், சத்யபிரபா ஆகியோர் படுகாயமடைந்தனர். சரண் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்த மல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜெகநாத், சத்யபிரபாவை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பலியான கௌதம், காமியோ ஆகியோரது உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.